வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹு பில் ஹுதா வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ ஸஹாபிஹி த்வாஹிரீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் இறைநேசர்களின் தொடர் என்ற வரிசையிலே இன்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட முதல் இறைநேசர் ஹஸ்ரத் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பனு இஸ்ரவேல் கூட்டத்திலே கடைசி காலத்தில் வந்த ஒரு மனிதர் இம்ரான் அவர்கள். அல்லாஹ் தன் திருமேலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதாக இரண்டு நபிமார்களை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஆல இப்ராஹிம் குடும்பத்தாரை தேர்ந்தெடுத்தான், ஆல இம்ரானுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். முதலில் இரண்டு நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இருவருமே விசேஷமான தன்மை உடையவர்கள். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர், இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் தந்தையாக இருந்திருக்கிறார்கள், மனித குலத்திற்கே தந்தையாக இருந்திருக்கிறார்கள். இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் அவர்கள் தான். தாய் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். இப்படியாக விசேஷமான தனித்தன்மை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தினுடைய முதல் ரசூல், அதாவது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படியாக 313 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த 313 ரசூல்மார்களின் முதன்மையானவர் யார் என்று சொன்னால் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இப்படியாக இரண்டு நபிமார்களை சொல்லிவிட்டு அடுத்த தொடராக அல்லாஹ் சொல்கிறான், ஆல இப்ராஹிம் குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் குடும்பத்தாரை விட்டு சொல்ல வேண்டியதில்லை. தியாகத்திற்கே உதாரணமாக திகழ்ந்தவர்கள். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் ஒரு பக்கம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் ஒரு பக்கம், சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் ஒரு பக்கம். இப்படியாக அந்த குடும்பமே முழு மகத்தான தியாகிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களையும் தேர்ந்தெடுத்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் கியாமத் நாள் வரை அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த வரிசையிலே அடுத்து இறைவன் சொல்கிறான், ஆல இம்ரானுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அவர்கள் நபியும் அல்ல, நபிமாருடைய குடும்பமும் அல்ல. ஆனால் நபிமார்களை சொல்லிவிட்டு நபியுடைய குடும்பத்தை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஆல இம்ரானுடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த குடும்பம் என்பதற்கு அரபியிலே அஹ்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த ஆள் என்ற வார்த்தையை விசேஷமான தனித்தன்மை உள்ள இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் ஆள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் அல்லாஹ் இந்த இம்ரானுடைய குடும்பத்தை சொல்லுகின்ற பொழுது அவருடைய வரலாறை சொல்லும் போது ஆல இம்ரான் என்பதாக அல்லாஹ் இந்த இம்ரானுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். சரி, எப்படி தேர்ந்தெடுத்தான்? அலல் ஆலமீன். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவர்கள் அத்துணை பேரை விடவும் அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்தான். இவர்கள் நபியும் அல்ல, ஆனால் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரே காரணத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இம்ரான் என்று சொன்னால் இம்ரான் என்பதாக வரலாற்றில் சரித்திரத்திலே இரண்டு பிரபலமான இம்ரான் இருக்கிறார்கள். ஒன்று மூசா இப்னு இம்ரான், அதாவது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாருடைய பெயரும் இம்ரான் தான். ஹதீஸ்ல கூட வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் கான மூசா இப்னு இம்ரான் ஹய்யன் மா வஸிஅஹு இல்லத்திபாஇ
ஒரு கால் என்னுடைய காலத்தில் இந்த மூசா, அதாவது மூசா இப்னு இம்ரான் அவர் உயிரோடு இருந்தால் கூட என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை மூசா இப்னு இம்ரான், இம்ரானுடைய மகன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது இம்ரான் மரியம் பின்த் இம்ரான், அதாவது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் இம்ரான், இந்த இறைநேசர் இம்ரான் அவர்கள். ஆக இரண்டு இம்ரான்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இரண்டு இம்ரான்களில் முதல் இம்ரான் அவர்கள் பனி இஸ்ரவேல் காலத்தினுடைய ஆரம்பத்திலே வந்தவர். இரண்டாவது இம்ரான் பனி இஸ்ரவேல் காலத்தினுடைய கடைசி காலத்திலே வந்தவர். இந்த இருவருக்குமான இடைவெளி என்பது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் என்பதாக அவருடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் இம்ரான் அவர்களை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில 3 இடங்கள் சொல்லி காட்டுகிறார். அதிலும் ஆல இம்ரான் என்ற குடும்பத்தின் பெயரிலேயே ஒரு தனி அத்தியாயத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இவருடைய மனைவி பெயர் ஹன்னா என்பதாகும். அதாவது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னாவுடைய பெயர். அல்லாஹ் அவளுக்கு ஆரம்பத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆரம்பத்திலே அவள் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி இருக்க ஒரு நாள் ஒரு மரத்துக்கு அடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவூட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவூட்டி கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கண்குளிர்ச்சி அடைகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நசீபை தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் ஆசைப்பட்டு ரப்பிடத்தில் துவா செய்கிறார்கள். அல்லாஹ் ஒரு துவாவை அங்கீகரிக்கிறான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அதில் ஆல இம்ரான் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் பிரபலமானவர் என்று சொன்ன இந்த 3 பேர் தான். ஒன்று இம்ரான், ஹன்னா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அந்த ஆல இம்ரானுடைய குடும்பத்தார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் 5 பேர் இருந்திருக்கிறார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் அல்லாஹ் அவளுக்கு ஹாரூன் என்ற ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அதற்கு பின்னால் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தான். இப்படியாக அந்த குடும்பத்தில் 5 குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள். சரி, ஏன் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மனிதனாக இருப்பவர்கள் அடையாளமும் அதேபோல் இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றியும் ரப்புடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல குடும்பம் மிக முக்கியம். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சாலிஹான மனைவியும் சாலிஹான பிள்ளையும் கிடைப்பது என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படியாகத்தான் அல்லாஹ் அந்த இம்ரானுக்கு சாலிஹான மனைவியும் பாக்கியமான பிள்ளைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தலை சிறந்த பெண்மணிகள் 4 பேர், அதில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த சிறப்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஆல இம்ரான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இவர்கள் யார்? இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இவர்கள் பைத்துல் முகத்தஸ், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமாக இருந்தார்கள். அங்கு இருந்து கொண்டு மதகுருவாக மதத்தை பற்றி இறைவனை பற்றி அந்த போதனையை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஆன்மீக ஆசானாகவும் இருந்திருக்கிறார். ஆன்மீகம் என்று சொல்ல சாதாரணதல்ல. ஆன்மீகம் என்று சொன்னால் அரபியிலே தஸவ்வுஃப் என்று சொல்வார்கள். அதாவது தே சாத் வாவ் ஃபே இந்த 4 எழுத்துக்களை கொண்டதுதான் தஸவ்வுஃப். அதாவது ஒருவன் ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 படிக்கட்டுகள் தேவை என்பதாக சொல்வார்கள். அதாவது தா, முதலாவதாக தௌபாவை கொண்டு அவன் ஆரம்பிக்க வேண்டும். அதன் மூலியமாக சஃபா என்கின்ற பரிசுத்தத்தை அவன் அடைகிறான். இந்த 2 முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த வா என்னும் விலாயத்தை அவன் பெறுகிறான். இந்த 3ம் கிடைத்து விட்டது பட்சத்திலே அவன் கடைசியாக ஃபனா ஃபில்லா அல்லாஹ்வுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிறான். தஸவ்வுஃப் என்பதற்கு இது போன்ற விளக்கத்தை சொல்லுவார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக ஞானத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக ஆசானாகவும் இம்ரான் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய விசேஷ தன்மை என்னவென்று சொன்னால் தொழுகையிலே பேணுதலாகவும் பயபக்தி உடையவராகவும் இருப்பார்கள். நாமும் தொழுகிறோமே, நாமும் பயபக்தியாக தொழுகிறோம், நாம் எந்த தொழுகையில் விளையாட்டு இல்லாமல் தான் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருடைய தொழுகையும் ஒன்றல்ல, எல்லா தொழுகையாளிகளும் ஒரே மாதிரி அல்ல. அல்லாஹ் தொழுகையாளிகள் என்பதாக தன் திருமறையில் 2 இடங்கள் சொல்லி காட்டுகிறான். கத அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தங்கள் தொழுகையிலே பேணுதலாகவும் பயபக்தியாகவும் இறைவனை அஞ்சியும் தொழுகிறார்களோ அவர்கள் தான் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தொழுகையாளை குறித்து சொல்கிறான், வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கிறது, வயல் என்ற நரகம் இருக்கிறது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர் தொழுகையிலே பொதுபோக்காகவும் ஏனோதான் என்று இருப்பார்கள், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக எல்லாருடைய தொழுகையும் ஒன்றல்ல,
அதே போல எல்லா தொழுகையாலையும் ஒன்றல்ல. எனவே ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த இம்ரான் அவர்கள் தொழுகையிலே பேணுதலாகவும் பயபக்தியும் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்கள் எந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த இம்ரான் அந்த குடும்பத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி உயர்த்தி வைத்தானோ அதுபோல நம்மை நம் குடும்பத்துடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட நன்மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்திலே நோய் நொடி இல்லா, சிரமங்கள் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் சலாமத்தான ஒரு வாழ்க்கையையும் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சாலிஹீன்களாக நல்லடியலாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.